முதல்ல. ரெண்டாவது, பன்னிரு திருமுறைகள்ல ஓதணும்னா இந்த பண்ணில் தான் ஓத வேண்டும், அதாவது இந்த ராகத்துல தான் ஓத வேண்டும், இப்படித்தான் ஓத வேண்டும்ங்கிறது முறை இருக்கிறது. மற்றபடி காதுக்கு இனிமையாக இன்னிசை கச்சேரியாக நீங்க எப்படி வேணாலும் ஓதிக்கொள்ளலாம், எல்லாம் தமிழ் தான். ஆனா அந்த மந்திர சொல், தமிழ் மந்திரம்ங்கிறது மனதின் திறம். அந்த திறம் வெளிப்படும் பொழுது அந்த ஓசை ஒலி சரியாக முறைப்படி மந்திரத்துக்குண்டானபடி இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற ஓதப்பட்டதானா இல்லை, அது இன்னிசை பாடல்களாக பாடப்பட்டிருக்கின்றன. அப்ப யாக குண்டம் ஒரு இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அதுல பிரமணினரான பிராமணர்கள் நெய்யை ஊற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னிசை கச்சேரியாக எங்கேயோ தமிழ் ஒலித்துக் கொண்டிருக்கிறது, யாகத்தாலே முன்னால இல்ல. இதுல ஒன்றிரண்டு இடங்கள், ஒன்றிரண்டு பன்னிரு திருமுறை பாடல்களை மட்டும் ஓதப்பட்டது. அதுவும் அவர் எங்க இருக்கிறாருன்னா யாகுண்டத்துக்கு முன்னாடி இல்ல, எங்கேயோ இருக்கிறார்.